ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராம்யோகம். நிறைய பேர் வந்து நேற்று போட்ட வீடியோலயே அக்கா நீங்க ட்ரெஸ் எல்லாம் ரிவீல் பண்ணி வீடியோ போடுங்க அக்கா, எப்படி சொல்றது, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் வந்து கண்டிப்பா போடுங்கக்கா, நிறைய பேருக்கு இது ஒரு பதிலாவே இருக்கும் கண்டிப்பா. நிறைய பேர் இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டீங்க அப்படின்னா, நீங்க தான் இதே கலர்ல சாரி வந்து வச்சிருக்கீங்களே, அப்புறம் திருப்பி அதே கலர் சாரியை சூஸ் பண்ணீங்க. இதுக்கெல்லாம் ஆன்சர் பாத்தீங்க, இதுக்கெல்லாம் ஆன்சர் பாத்தீங்கன்னா வீடியோக்குள்ள போய் சொல்றோம். நம்ம சேனலை புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அங்கேக்குள்ள போலாம், ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை, சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. வந்து நிறைய பேர் வந்து பத்திரிக்கையை வந்து நாங்க ரிவீல் பண்ணிடுறோம். இது பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பத்திரிக்கை வச்சுக்கோங்க. இதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மகிதர்ஷன் இல்ல வீடு பத்திரிக்கை. நாங்கள் கடை பத்திரிக்கை கொடுக்கும்போது தான் கடைக்கு கிளம்ப போனோம். அந்த கடைக்கு கிளம்பும்போது நாங்கள் வந்து பத்திரிக்கை கூட ஒழுங்காக பார்க்க முடியலைங்கிறனால அப்புறம் வந்து தான் பார்த்தோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதுக்கு அவங்க வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க, சும்மா நாங்களும் காமிச்சிடுறோம். இதே பத்திரிக்கை நம்ம மகிதர்ஷன் இல்ல பால் காட்சி பத்திரிக்கை. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் அம்மா அப்பாலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு வருத்தம் இருக்குங்க. ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப புலம்பி தவிக்கிறாரு. இப்போ வரைய தவிச்சுக்கிட்டு இருக்க விஷயம்னா, என்னைய போய் வயசானவங்கன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு. மருமையை வந்து என்னை வயசானவங்கன்னு சொல்லிட்டாரு. நானும் வயசான மாதிரியா இருக்கேன் அப்படின்னு என்னட்ட கேட்கிறாரு. வயசானதான் சொல்ல முடியாது, எப்படி அப்படியே சொன்னாரு. வயசாச்சுன்னா என் மருமையை எப்படி சொல்லுவாரு, என் சின்ன மருமை என்னை வயசாயிட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் வயசாயிச்சா, எனக்கா வயசாயிடுச்சு அப்படின்றாரு. எங்க அப்பாவுக்கு வயசை மட்டும் கூட சொன்னா பிடிக்கவே பிடிக்காது. இப்போ வயசு என்னன்னு கேளுங்களேன், 30 வயசு 29 வயசு அப்படின்னு தான் சொல்லுவாரு. அது மட்டும் எங்க அப்பாவுக்கு வந்து இப்ப வரைய புலம்பிட்டு இருக்காரு. எனக்கு என்ன வயசாயிடுச்சா, கிளம்புனாரு, என் மருமையை அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தாரு. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா எங்க மாமாக்கு, ஏன்னா எங்கோ அப்பாவுக்கு எடுத்த ஷர்ட்டு. நான் ஃபர்ஸ்ட் வந்து எடுக்க வேணாம், எதுக்குடா காசை போட்டு செலவு பண்ணியிருக்கேன், அதுக்காக பால் காய்ச்சி செலவு பண்ணேன். ஃபர்ஸ்ட் கேட்கும் போதே நான் சொன்னது, வேணாண்டா, எதுக்குடா தேவையில்லாத செலவு வேணாம் அப்படின்னு சொன்னேன். அது வந்து இல்லை, நீங்கள் எங்கள் மாமாவுக்கு எடுத்து கொடுத்தீங்களா, அதே மாதிரி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அத்தை மாமா வந்து அவங்க அம்மா அப்பா தான், அதனால நான் அவங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கொடுத்த ஷர்ட்டு. என்னங்க சார், என்னங்க பார்க்குறேங்க, இதான் ஷர்ட்டு, பின்னாடி வேஷ்டி இருக்கு. இது வந்து எங்க அப்பாவுக்கு எடுத்து கொடுத்தது. அதுக்கு எடுத்தது எங்க அம்மாவுக்கு எடுத்தது. சரி, இப்போ கிடக்கு. இது வந்து எங்க அம்மாவுக்கு எடுத்து கொடுத்த சாரி, அதாவது எங்க அம்மா ராஜேஸ்வரிக்கு எடுத்து கொடுத்த சாரி, லெக்ஸூர்ல எடுத்து கொடுத்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த என்னடா நம்ம யாருக்கு காமிக்கலாம், அவள் வேணா தாங்க பண்ணுங்க, மகனுக்கு ஃபர்ஸ்ட் காமிச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து என் மகனுக்கு எடுத்து கொடுத்தது. இன்னும் நாங்கள் ஓப்பன் பண்ணி சைஸ் கூட வச்சு பார்க்கல. இன்னும் இவருக்குமே சைஸ் 40 பத்தாதான் நினைக்கிறேன். பத்தாதுன்னா லூஸா இருக்குன்றியா, சிறுசா இருக்கும். இவனுக்கு என்ன சைஸ்? 42 தெரியல. நான் போட்டு பார்க்கல, போட்டு பார்த்துட்டு சொல்லணும் அவன்கிட்ட. ஓகே, இல்லைன்னா இதே கலர்ல சட்டை ஒன்று எடுக்கணும். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா மகிழனுக்கு எடுத்தது. மகிழனுக்கு சைஸ் வச்சு பார்க்கல, கரெக்டா இருக்கு. அவனுக்கு சரியா வந்துடும், அவனுக்கு தெரியும். அவனுக்கு எனக்கு தான் சைஸ் அவனுக்கு தெரியல. 42 தெரியாதா அவனுக்கு? அவன் சைஸ் தெரியும். ஓகே, இது வந்து ராமனுக்கு, இது மகிழனுக்கு, ரெண்டு சேமா வந்துருச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா சாரி எனக்கு இப்படி 3 பேரும் ஒரே மாதிரி சிந்து பார்த்து வர சிந்து. ஆனா கட்டமா நல்லா இருக்கும், 3 பேரும் ஒண்ணா சூப்பரா இருக்கும். நிறைய பேர் இது கேட்டு அப்படியே காமிக்கிறாமா, தமிழன் போறதுக்கு எதை பண்றா, கரெக்டா கண்டுபிடிச்சாலே. இதான் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எடுத்து கொடுத்த சாரி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் ஏன் இந்த கலர்ல எனக்கு சாரி வச்சிருக்கீங்க, ஒரு சாரி இருக்கு, திருவிழா கட்டியிருந்தேன்ல, இந்த சாரி பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட இருக்கு. ஆனா இந்த சரியில இல்ல, சில்வர் ஜரியில இருக்கு, கோல்டன் ஜரியில இல்ல. ஆனா சேமா தான் தெரியும் எனக்கு தெரிஞ்சு, ஸ்கை ப்ளூன்றனால. ஆனா எனக்கு வந்து இந்த சாரி வந்து பிடிச்சிருந்துச்சு. ராமனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ராமன் இந்த இது வந்து மயிலனுக்கு சூட்டா இருக்கும். எனக்கு நல்லா இருக்கான்னு பாருங்க.
நல்லா தான் இருக்கும். நீ எந்த மாதிரி சரி வாங்கி போட்டாலும் உனக்கு நல்லா இருக்கும். இது இன்னைக்கெல்லாம் கூழ் ஊற்றுற மாதிரி கட்டிட்டு இதுவும் நல்லா இருக்கு. மாதிரி தகவல் கூழ் ஊற்ற போகிற மாதிரி கட்டிருக்கேன்ல அதுவும் நல்லா வேர்த்து ஓடியுமே பாருங்க இப்படி வேர்த்து படப்படமே. ஓகே, இந்த சாரீ எதுக்கு இந்த கலர் சூஸ் பண்ணேன்றதை சொல்லிடுறேன். இது வந்து ராமன் சூஸ் பண்ணனால எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு கடைசியில் சட்டையும் ஒரே மாதிரி ஆகிடுச்சு. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாரீ உங்களுக்கு பிடிச்சிட்டா எடுத்தீங்களா? ஏன்னா ராமண்ணா செலக்ட் பண்ணாருன்னு சொன்னீங்களே, நீங்கள் ஏன் செலக்ட் பண்ணலையா? நானும் செலக்ட் பண்ணேன். சில இது பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டே போகும்போது ராமன்ட்ட சாய்ஸ் கொடுத்துருவோம். ராமன் வந்து தான் சொல்லிட்டான்னு சொன்னேன்ல, நான் செலக்ட் பண்ணுறேன் நீ அதை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னனால ராமன்ட்ட சொல்லிட்டேன். அவன் 2-3 சாரீ எனக்கு பண்ணி கொடுத்தா. சரி ஓகே எதாக இருந்தாலும் ஓகேன்னு சொன்னோன்னே அவனுக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கலரை வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஓகேடா அப்படின்னு சொல்லி நானும் சாரியை பார்த்து எனக்குமே பிடிச்சிருந்துச்சு. அதனால ஓகேன்னு சொல்லிட்டேன். இதுதான் வந்து நம்ம எங்கள் ஃபேமிலிக்கு எடுத்து கொடுத்த சாரீ. நிறைய பேர் கண்டிப்பாக இது வீடியோ எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நேற்று போட்ட வீடியோலையுமே கேட்டிருந்தீங்க, புது வீட்டை எப்போ காமிக்க போறீங்க, நீங்கள் ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டீங்க. சஸ்பென்ஸ் பண்ணுற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. நாங்கள் போன வீடியோவில் அதுக்கும் போன வீடியோவில் நாங்கள் சொல்லியிருந்தோம் வீட்டை பற்றி நாங்கள் அப்டேட் கொடுக்குறோன்னு. ஏன்னா சஸ்பென்ஸ் அதுக்கு வீடு வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்டாக பண்ணுறீங்களா அப்படின்லாம் கேட்டீங்க. புது டிஃப்ரெண்ட்லாம் நான் ஒன்றும் பண்ணல, நமக்கு பிடிச்ச மாடலில் தான் நம்ம வீடியோ. ஆனால் நாங்கள் வந்து நினச்சது ஃபஸ்ட்டு ஒரு வீடு போதும், அதுக்கடுத்து உள்ள குடி கொடுத்துட்டு அதாச்சும் வாடகைக்கு விட்டுட்டு அதுக்கடுத்து பால்லாம் காய்ச்சி முடிச்சு வாடகைக்கெலாம் விட்டுட்டு அதுக்கடுத்து மேல் வீடு கட்டலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். இப்போ என்ன பண்ணிட்டோம்னா அதுக்கு மேலேயும் ஒரு 3வது மாடி தானே, செகண்ட் ஃப்ளோரையும் ஒரு வீடு மாதிரி கட்டிட்டு, வீடுனா நீங்க நினைக்கிற மாதிரி கீழே ஹால் எல்லாம் இருக்காது, ஒரே ஒரு நெட் ரூம் போடலாம், ஒரு கிச்சன் மட்டும் போடுற மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். எப்பயாவது ஒரு எங்க ஏரியால திருவிழா பெருசா வச்சாங்க அப்படின்னா நம்ம போய் ஸ்டே பண்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அம்மா வீட இருந்தாலும் நம்ம வீட்டுல இருக்கிறது நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி மேல மட்டும் ஒரு கிச்சன் அண்ட் வந்து ஒரு ரூம் பெருசா போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பால் காய்ச்சிடுவோம். நில வைக்கிற ஃபங்க்ஷன் எப்போ பண்ண போறீங்கக்கா அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பா இன்னொரு படிங்க, இதே மாதிரி உங்க வீட்டை பால் காய்ச்சிருங்களா இல்லை சிம்பிளா பண்ண போறீங்களான்னு கேட்டீங்க. இதே மாதிரிதான் பண்ணுவோம். ஆனா இங்க 2000 பத்திரிக்கை அடிச்சோமா, 1000 பத்திரிக்கை அடிச்சோம். அங்க ஒரு 500 பத்திரிக்கை அடிச்சிருவோம். அந்த பத்திரிக்கை அளவு குறைஞ்சிரும், சாப்பாடு குறைஞ்சிரும், ஆட்கள் ரொம்ப பெருசா. ஆனா இது அளவுக்கு தான் பெருசா தான் பண்ணுவேன். எங்க ஏரியால பண்ண போறோம். அதை விட வந்து கீரமங்கலத்துல பண்ணோம்னா 1000 2000 அடிப்பேன். அது வந்து வேற லெவலா பண்ணுவாங்க. அது இப்ப கிடையாது, அது வந்து 2030 அந்த ஒரு நம்ம சம்பவம் நடந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். குறிக்கோள் அது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு வைராக்கியமா இருக்கும். நாங்க இப்ப இந்த வீடு கட்டும்போது இவ்வளவு வைராக்கியமா, அந்த வீடு கட்டும்போது கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த வீடு கட்டும்போது இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. கீரமங்கலத்துல கட்டணும்னா கண்டிப்பா எங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால இந்த கீரமங்கலத்துல கட்டும் போது இந்த வீடு பால் காய்ச்சை விட அதிகமான ஒரு வைபோட தான் கட்டுவோம். அதிகமான செலவு அதிகமா பண்ணி பெருசா மாடலா யாருமே கட்டாத மாதிரி வீடுதான் இங்க கட்டணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். இடம் அமைய மாட்டேது. கீரமானத்துல எங்களுக்கு வந்து அமைஞ்சிருச்சுன்னா ஐயோ அதோட பெரிய கனவே எதுவுமே இல்லை. அமையல என்ன எனக்கு அமையிற நேரத்துல எல்லாமே சீக்கிரமாவே அமையும், நல்லபடியா அது வந்து பெருசா அமையும் கண்டிப்பா உனக்கு. அந்த வீடு வந்து எங்களுக்காக கட்டப்பட்ட வீடு இல்லை, கீரமலத்துல உள்ளது. அது இன்னொரு ஆளுக்காக கட்டப்பட்ட வீடு. அதுக்காக இன்னொரு ஆள் சொல்லுவேன், அதை நான் கட்டும் போது சொல்றேன். ஓகே, நீங்க அந்த ஆளு சொல்றீங்களா? சரிங்க சரிங்க. அதனால வந்து அந்த வீட்டை நான் பொறுமையா தான். யாரும் யோசிக்காதீங்க, எங்களுக்கு இன்னொரு பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னா அப்படி சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த ஊர்ல ஒரு வீடு மகிழனுக்குன்னு ஓபன் பண்ணியாச்சு. கீரமங்கலத்துல வந்து இன்னொரு குழந்தைக்கு இப்ப பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளைய பிறக்குது அப்படின்னா என்னோட கீரமங்கலம் முடிய போறது இல்லை. அங்க ஒரு வீடு இவரோட வந்து முடிஞ்சிட்டாலும் இதுக்கடுத்து இவனுக்கு பிறக்கிற பிள்ளை ஒரு பிள்ளை அங்க கீரமங்கலத்துக்கு போகணும்ல. அதுதான் எங்க தாத்தா போனாலும் சரி இல்ல அடுத்து எனக்கு பிள்ளை பிறக்க யாரு போனாலும் சரி, அதுவும் இங்க ஒரு வீடு இடம் வாங்கி எப்படியோ ஒரு 3 சென்ட் கனவுங்க. அது வாங்கணும். இல்ல இவங்க அம்மா அப்பாவுமே வந்து அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க, இவனுக்கு எப்படியாவது அங்க ஒரு இடம் வாங்கி கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் இருக்காங்க. மேபி இன்னும் 2 வருஷம் கழிச்சு, ஏன்னா ஒரு சின்ன ட்ரீம்லாம் இருக்குது. அந்த வீடை முடிச்சிடுறேன், அந்த வீட்டை முடிக்கணும் ஆசை. பணம் இல்லை, சேர்த்து வச்சுக்கிருக்கோம் பணத்தை. கொஞ்சோண்டு கடன் கொஞ்சம் கடன் இருக்கு, அதையும் அடைக்கணும். அப்புறம் வந்து இந்த வீட்டையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு 10,000 வந்து ஒரு வாடகை வந்துச்சு. அந்த காசை வச்சு அங்கே இடம் வாங்கிடலாம். அங்கே ஒரு 12 மாதம் வெயிட் பண்ணோம்னா அதில் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கையில் இன்னும் ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டு
அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி எல்லாமே வந்து நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும். எல்லாமே எங்களுக்கு சூப்பராக நடந்துட்டு இருக்கு. இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் நல்லா போயிட்டு நம்ம பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு நம்மளோட வீடையும் கட்டி முடிச்சுட்டு அதையும் ஒரு பிஸ்னஸ் தான் நம்மளுக்கு. அதையும் நல்லபடியாக தொடக்கி விட்டு அதுக்கடுத்து நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கடனை கொஞ்சம் அடைச்சிட்டு இன்னும் வந்து அடுத்து தான் நாங்கள் வந்து கீரவங்கத்தில் அதுக்கு முன்னாடி கிடைச்சா கூட ஏதாச்சும் ஒன்று வட்டி கட்டி வாங்கி கடனாவது வாங்கியாச்சும் நான் வாங்கி போட்டுருவேன். இடம் கிடைச்சிச்சு அப்படின்னா அது கிடைக்கல, இருந்தாலும் பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் இவங்க வந்து மைதேசனோட விஷயத்தை முடிச்சிருவோம். ஏன்னா அவங்களுக்கு தான் இப்போ பால் காட்சி ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே காது குத்து ஃபங்க்ஷன் வருது. எங்க அம்மா எந்த வீடியோலையும் போடக்கூடாது. ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நில வைக்கிற ஃபங்க்ஷன். ஆமாம், ஃபோன் அடிச்சிருச்சு, வரட்டுமா? எடுத்துட்டு முடிச்சுருக்கோம், ஆஃப் பண்ணி போட்டு வா. இப்போ வந்து பால் காய்ச்சி ஃபங்க்ஷன் முடிச்சு காது ஃபங்க்ஷன் முடிச்சு அதுக்கடுத்து என்ன ஃபங்க்ஷன், நம்ம நில வைக்கிற ஃபங்க்ஷன் தான் நம்மளோட ஐடியா பண்ணியிருக்கேன். எல்லா ஃபங்க்ஷனையும் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பண்ணுவோம், பொறுமையா பண்ணுவோம். ஏன்னா அவங்க எல்லாருமே கொஞ்சம் பிஸியா இருப்பாங்க அந்த ஸ்டேஜ்ல. அதனால அதுல இருந்து கொஞ்சம் ஃப்ரீயா ஆகும். வந்ததுக்கு அப்புறம் டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா இப்பயுமே எங்களை வந்து நில வைக்கலாம், இந்த மாசம் கூட வைக்கலாம். ஆனா இப்ப வேணாம், எல்லா ஃபங்க்ஷனையும் முடிச்சு நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் நம்ம நில வைக்கிற ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். ஏன்னா அடுத்து நில வச்சதுக்கு அப்புறம் அப்ப அடுத்தது வேலை முடிஞ்சு பால் காய்ச்ச தான் போறோம் கொஞ்ச நாள்லயே. இந்த அடுத்த நெக்ஸ்ட் இயர்ல ஸ்டார்டிங்லேயே காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். கண்டிப்பா அப்கமிங் எல்லா வீடியோஸும் நாங்க போடுறோம். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா அடுத்து நம்ம வீட்டில் வந்து நடக்க போகிற ஃபங்க்ஷன், அப்பா வந்து அழகு குத்துற ஃபங்க்ஷன்றத ஃபெஸ்டிவல், அப்பா அழகு குத்துற. அதுக்கடுத்து நாங்கள் போய் மகிக்கு வந்து நிறைய பேர் எந்த கோயில் காப்பு கட்டிருக்கீங்க, அருப்புக்கோட்டை காப்பு கட்டிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அருப்புக்கோட்டை இல்லை, அருப்புக்கோட்டைக்கு அப்பா கட்டியிருக்காங்க, தாயமங்கலத்துக்கு கட்டியிருக்கோம். தாயமங்கலத்துக்கு தான் கோயில் திருவிழா. தம்பியோட நேர்த்து கடன். ஏன்னா போன வருஷம் இதுக்கு முன்னாடி வந்து இந்த டயத்துல வந்து தம்பி கால் உடஞ்சிருச்சு. போன வருஷம் அதுக்கும் போன வருஷமா போன வருஷம் தான் போன வருஷம். அதனால நாங்கள் வேண்டிக்கிட்டோம், சரி இந்த டைம் வந்து பண்ணணும் அப்படின்னா. அதே மாதிரி ஒரு வருஷம் எங்கள் பாட்டி இறந்து திரும்பிச்சு, சரி ஒரு வழியாக பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு ஐடியா. ரொம்பவே கஷ்டப்பட்டோம் அந்த நேரில். அதுக்காக தான் வந்து காப்பு கட்டியிருக்கோம். அந்த வேண்டுதல் நிறைய கோயிலுக்கு வேண்டுதல் இருக்கு, ஒன்று ஒன்றா அப்படி அப்படியே செஞ்சுக்கிட்டே வரணும். கொஞ்ச நாள் வந்து மகி கெடா விட்டாங்க, குலதெய்வம் கெடா விட்டும் இருக்கும். அதுவுமே அப்கமிங் வீடியோ போடுவோம், மிஸ் பண்ணாமல் பாருங்க. இது ராம் செலக்ட் பண்ணதான். கண்டிப்பாக இந்த சேலையை தான் நான் பால் காய்ச்சிக்கு கட்டுவேன், கண்டிப்பா கட்டுவேன். கட்டாது அடுத்து நான் போய் போட்டு பார்க்கறேன். பால் காய்ச்சிக்கு இந்த சேலை கட்டுவீங்களா? என்ன கலர் சேலை நீங்க வச்சிருக்கீங்க? நாங்க வந்து முத நாள் வந்து சேலை வந்து எடுக்க போறோம். முத நாளுக்கு எடுக்க போறோம். அதுக்கு அடுத்த நாள் கொஞ்சம் பால் காய்ச்ச அன்னைக்கு கொஞ்ச நேரம் வேர் பண்ணிட்டு வேற சேலை மாத்தலாமா அப்படின்ற ஒரு பிளானும் இருக்கு. சரி பார்த்து பிளானும் இருக்கு. அது எப்படின்றத நாங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம். இந்த சேலை கட்டிக்கிறோமா, இல்லை ஏதாச்சும் மாற்றுவோமா, இல்லை மாற்றி இதை கட்டுவோமா அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். யோசிப்போம் அது எப்படின்னு. ஆனால் ஃபர்ஸ்ட் நாளுக்கு வேறு சேல் எடுக்க போகிறோம். அதுக்கு ஷாப்பிங் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ போடுவேன். நம்ம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போகலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன? அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, சாரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, வர ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போகலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். என்னன்னு சொல்லி பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் லீவு. அந்த ஞாயிற்றுக்கிழமையும் எங்கேயாவது கூட்டி போயிடுறப்ப முடியல. நீ மட்டும் விளையாட போறீங்க. நல்ல நல்ல அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு, மிஸ் பண்ணாம பாருங்க. நெக்ஸ்ட் சூப்பரான தரமான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.